உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ வகையான மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோஸை பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன். இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக ஓடிட்டு இருக்குல்ல, அதனால சும்மா போட்டு பார்ப்போமே பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ நல்லா சொல்லுங்க, கண்டினியூ பண்ணலாம். சரி ஓகே, ஓர பேசாமல் இப்போ நம்ம மீம்ஸ் அண்ட் ரீல்ஸ்குள்ள போவோமா? ஓகே லெட்ஸ் கோ. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். 領域展開お前は உங்க யாருக்காவது வெக்னாவோட அம்மா அப்பா யாருன்னு ஐடியா இருக்கா? உங்க மண்டில வர்றது இவங்க தானே. இவங்கள தான் வெக்னாவோட அம்மா அப்பாவா காட்டியிருப்பாங்க. ஆனா உண்மையான அம்மா அப்பா இவங்க இல்ல. யார் உண்மையான அம்மா அப்பான்னு பாத்துருவோமா? It all started when my mom met my dad and they fell in love and they had me. இப்ப புரியுதா யார் உண்மையான அம்மா அப்பான்னு? குரூட் வால்டர் மோட்டு தான். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸ்ல இப்பெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆசை இருக்கும். அதெல்லாம் நடக்கணும்னு ஒரு பூஜையை போட்டுருமா? ஜண்டா கடவுளே, ஸ்டீவுக்கு ஒன்னாவாம பாத்துக்கோ. ஓம் நெட்ஃபிளிக்ஸ் நமக்கு. டெஸ்டினும் உயிரோட இருக்கணும் நமக்கு. நான்சிக்கு பிரேக்கப் ஆகணும் நமக்கு. திரும்ப ஸ்டீவ் கூடயே சேர்ந்தணும் நமக்கு. செல்லோ, என்னப்பா காலையில பட்டை கிட்டையெல்லாம் போட்டு 6 மணிக்கெல்லாம் ஏன்றிருக்க? நான் இன்னும் தூங்கவே இல்லம்மா. தூங்கவே இல்லை. இன்னைக்கு எந்த வேலையும் என்னால பண்ண முடியாது. சரியா? ரேஷன் கடைக்கு போன்ட்டு 1 மாசமா சொல்லிட்டு இருக்கேன். என்னமோ சொன்ன வேலையை உடனே செய்யற மாதிரி பேசுற. இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குமா. பட்டு குஞ்சி வேலைக்கு போறியாடா? இல்லம்மா. அப்போ வேற என்ன? ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5 பார்க்க போறோமா. இருமா போ, மூடிட்டு உள்ள போ. அம்மா என்ன? ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருக்குமா சாப்பிட? சரிம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய் மயிரே, அது எதுக்குடா எடுத்துட்டு போற? அந்த வேக் நான் ஒருவேளை ஸ்டீவ் அட்டாக் பண்ணா அதுக்குதாம்மா. இதை வச்சு அது மண்டையை பொழக்கிறேன். பூஜையை போட்டாச்சு ஜண்டா. எனக்கு மட்டும் தான் இதை பார்க்க அப்சைட் டவுன் கேட்டுமா தெரியுதா? இல்லைன்னா உங்களுக்கும் அப்படிதான் தெரியுதா? மக்களே அப்படிதானே உங்களுக்கும் தெரியுது. இது வந்து நெருப்பால எரிஞ்சது. ஆனா கொஞ்சம் உள்ள நெருப்பு இருக்கிறதால அது பார்க்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல இருக்கிற என்ட்ரி மாதிரி தெரியுது. ஆனா நல்லா இருக்குங்க பார்க்க. நம்ம பாட்டுக்கு உள்ள போகணும்னு சொல்லிட்டு உள்ள போய் சுட்டு கூடாது. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 பார்த்துட்டு நிறைய பசங்க மேக்ஸ் அழகா இல்ல ஹாலி அழகான அடிச்சுட்டு இருக்கானுங்க. மேக்ஸா ஹாலியா 2 பேர்ல யாரா கியூட்டஸ்ட்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. ஆனா ஒரு சில பேர் மட்டும் இவங்க 2 பேருக்காக அடிச்சுக்காம சைலண்டா இருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேர் தவிர இந்த சீசன் புதுசா இன்னொரு அழகான ஒரு கியூட்டான ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிருக்காங்கடா. இப்ப புரியுதா அது யாருன்னு? டெரிக்கோட அக்கா. அப்பா எவ்வளவு அழகா இருக்கா. டெமோ கர்கனாலே பயங்கரமா தான் இருக்கும். ஆனா பாவப்பட்ட டெமோ கர்கனை பாத்திருக்கீங்களா? ரொம்ப பாவுண்டா. எல்லா சேர்ந்து அடிச்சு ஓட விட்டானுங்களே. ஒரு வாரம் கூட இல்ல. ஸ்டீவுக்கும் டஸ்டினுக்கும் ஒண்ணும் ஆகக்கூடாது. யார வேணா கொல்ல சொல்லி என்ன வேணா பண்ண சொல்லு. ஸ்டீவுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. ஸ்டீவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வையா, அதோட நான் வந்து நெட்ஃபிளிக்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன். பார்க்கவே மாட்டேன். இவ்வளவுதான் நல்ல பசங்க தாங்கி பாத்துக்கிட்டாலும் இந்த பொண்ணுங்க ஏன் அப்படி இருக்காங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸ்டீவை விட்டுட்டு ஜானத்தன் கூட போயிட்டா அந்த நான்சி. இப்படி கூட வாய்ப்பு இருக்குடி. ஒருவேளை வில்லு தான் வெக்னாவா இருப்பானோ, இல்ல வெக்னாவோட பாதி வில்லா இருப்பானோ. எனக்கு ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு மட்டும் தெரியுது. என்னவோ தெரியலடி. லவனுக்கு ஏத்த ஜோடி மைக் இல்ல. அதுவும் மைக் பிடிக்கல. இந்த சீசன்ல வேணா மைக்க போட்டு தட்டா கூட எந்த பிரச்சனையும் இல்ல. ஸ்டீவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஓகே, படம் கணக்குல ஒரு எபிசோடு விட்டுருக்காங்கடி. எல்லாம் பெருசா லாங்கா. என்ன எப்படி இருந்தாலும் ஒரே நாள்ல பாத்துருவேன். அதுக்கப்புறம் அவ்வளவுதாண்டி. இதாண்டி லாஸ்ட். இதோட முடியுது. ஐயோ, எப்ப வரும்னு இருக்கு. ஆக்சுவலி மறந்து வேற போகுது. ரொம்ப நாள் ஆகுதா. மறக்க கூடாதுன்னு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குறேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் 2-3 நாள்ல வந்து மேட்ச் ஆயிடும்ல. அப்படி ஃப்ளோவிலேயே பாப்பேன். மறக்கவே கூடாது. எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குறேன். எதுவுமே உண்மை இல்லடி. எனக்கு தெரிஞ்ச அந்த D&D கேமோட ஒரு டெலியூஷனல் தான் எல்லாமே நினைக்கிறேன். எல்லாம் கனவா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் முடிய போகுது பாரு. மச்சி ரொம்ப நேரமா அதை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்க. படம் பேர் என்னன்னு சொல்லிடி, நானும் போய் பாக்குறேன். டெலிகிராம்ல இருக்கா? பச்சாம்பார் ஒரு ட்விஸ்ட். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை பார்க்காதவங்க கிட்ட தான் புலம்பிட்டாங்களா? நானும் இந்த மாதிரி பல வாட்டி அசிங்கப்பட்டிருக்கேங்க. இந்த மாதிரி நீங்க அசிங்கப்பட்டிருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கப்பா. எப்பா நம்ம பசங்க மேக்ஸ்க்காக உயிரே விட்டுருவானுங்க போலயே. ஏன் இப்படி சொல்ற நீங்களே பாருங்க. அவர் உங்களுக்கு தெரியாது. உங்க பாதம் பட்ட இடத்துல நான் படுத்தே தூங்குவேன். உங்க பாதம் பட்ட இடத்துல நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். உங்க பாதம் பட்ட இடத்துல நான் உங்க பாதம் பட்ட இடத்துல இத பாருங்கப்பா, ரொம்ப புகழாதீங்க. எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. சாரி மேடம். 2040 நம்மள ஒரு சில பேருக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆயிருக்கும். எனக்கு கண்டிப்பா ஆயிரும். ஏன்னா அப்ப நான் வந்து அங்கிளா இருப்பேன். கல்யாணம் ஆச்சுன்னா கண்டிப்பா நம்ம குழந்தையும் பிறக்கும். அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து அதோட ரூம்ல இருக்கும்போது அப்ப நம்ம குழந்தைங்க ரூம்ல இருந்து இந்த மாதிரி சவுண்ட் வந்தா எப்படி இருக்கும்? அது என்ன சவுண்ட் அப்படி ரியாக்ஷனை சேர்த்தே பாத்துருங்க.
எனக்கு கண்டிப்பா இந்த நாஸ்டாலஜிக்கான ஃபீல் வரும்பா. உங்களுக்கு வருமானு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டீவ் தான் எப்பவுமே லவ் ஃபிளேமே கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்பான். ஆனா இப்ப இவனும் போக ஆரம்பிச்சிட்டானா அது யாருன்னு பாருங்க. இவன் என்ன ஓவர்டேக் பண்ணி போறான். நான் தானே இந்த பொண்ணை காப்பாற்றணும். அதான சீன் சீக்வென்ஸ். மைக்கு ஸ்டீவே ஓவர்டேக் பண்ணி போயிட்டானே. நெஞ்சில மனசுல நம்ம பல விஷயத்த சுமப்போம். ஆனா என் ஃப்ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 பார்த்துட்டு அவன் என்னத்த சுமக்கிறான் நீங்களே பாருங்க. என் ஃப்ரெண்டு மட்டும் சுமக்கல, கிட்டத்தட்ட நானும் சுமக்கிறேன் ஹாலிய. ஆஹா, இந்த இடத்துல தப்பிச்சு ஓடணும். அடம் கொய்யால தப்பிச்சு போற போட்டலு. ஆஹா, இதை நான் எவ்வளவு இந்த மாதிரி தேடிட்டு இருந்தேன். எனக்கு இது கண்டிப்பா வேணும். உடனே இந்த இடத்த விட்டு போய் எனக்கு கூஸ்பம்ஸ் ஆகுது. தெய்வமே, எனக்கு கண்ணெல்லாம் கொடுத்துட்டீங்க. கண்ணீர்லாம் வருது. ஓமைக்கா. ஆஹா, எவ்வளவு இந்த மாதிரி டப்பிங் கேவலமா கொடுக்குன்னு தெரியலையே. லூகாஸ் என் கையை தொடுறது எனக்கு நல்லாவே உணர முடியுது. ஒரு விளையாண்டு இடத்த விட்டு தப்பிச்சு போறேன். ஐயா ஜாலி. அடங்கோமால எங்கடா போட்டல காணோம். நான் இங்கே மாட்டிக்கிட்டு சாக போறேன். ஓ மை காட். டேய் 11 தான்டா ஏஆள் தான்டா அழகு. அவ தான்டா ஹீரோயின் போட்டா. அவ தான்டா கியூட். என்ன மேட்ச்னா டீம் தெரியாம பேசுறடா. மேக்ஸ் தான்டா அழகு தேவதை. இவனுங்க என்னடா இப்படி அடிச்சுக்கிறானுங்க. நம்ம ஹாலினி பேரோட தான் போஸ்ட் கோல உள்ள போட்டுருவானுங்க போலயே. சைலண்டாவே இருப்போம். இந்த குச்சி ஐஸ் வைக்கா போறவங்கள ஒளிஞ்சிட்டு யாரு கூட ஐஸ் பாய் விளையாடுறா? இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்ல. என்ன பாத்துருப்பானோ வெக்னா அவன் உன்னை பாத்துட்டான்டா. பின்ன நம்ம ஊர்ல ஒளி இடம் எங்க இருக்கு? அதான் அசால்ட்டா கண்டுபிடிச்சிட்டான். வில்ல வந்து ஆரம்பத்துல இருந்தே டம்மியா தான் காட்டுவாங்க. சீசன் 1ல இருந்து 4 வரைக்குமே அப்படிதான் காட்டியிருப்பானுங்க. ஏன் வான விழா கூட காட்டி கேவலப்படுத்திட்டானுங்க. ஆனா 5ல எப்படி காட்டியிருக்கானுங்க உங்களுக்கே தெரியுமே. சீசன் 5ல வில்லுக்கு பவர்லாம் கொடுத்து மாஸ் பண்ணிட்டானுங்க. நம்ம ஹாப்பருக்கு மைக் 11ஓட இருக்கும்போது ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும். இவங்க 2 பேரும் ஒன்னாந்த கூட ஏதோ கொடுத்து பாரு லைட்டா. ஆனா ஒரு விஷயத்த பண்ணா கொஞ்சம் சந்தமாவாரு. டோர் 3 இன்ச் ஓப்பன்ல இருக்கணும். இல்லைன்னா மனுஷன் அவ்வளவு தாண்டவ மாடுவாரு. பின்ன சும்மா இருந்தா கூட பரவாயில்ல. 11 மைக்கு உள்ள கசமுசா பண்ணிட்டு இருப்பாங்க. 11 மைக்கும் லவ் பண்ணலையா? அப்ப மைக்கு யாரா லவ் பண்றான்? அஞ்சலி சக்திய லவ் பண்ணல. எது? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? மேல சொல்லு. மேல சக்தியை தான் கௌதம் லவ் பண்றான். அம்மா மைக்கு 11 லவ் பண்றான். 11 மைக்க லவ் பண்றான். ஆனா வில்லனா மைக்க லவ் பண்றான். கால கொடுமடா சாமி. இந்த ஒரு வானவில் தனத்தை மட்டும் வில்லிடம் தூக்கிங்களா தயவு செஞ்சு. எரிக்கா வெக்னாவை மீட் பண்ணி பேசிக்கிட்டானா என்ன நடக்கும்? எரிக்கா வெக்னாவை என்ன பண்ணுவான்னு பாத்துருவோமா? எரிக்கா அடிக்கவும் இல்ல, காயப்படுத்தவும் இல்ல, பேசியே ஒரு மனுஷனை அழுக விட்டு அப்சைட் டவுனுக்கு ஓட விட்டா பாருங்க. அங்க நிக்கிறடா லூகாஸோட தங்கச்சி எரிக்கா. டே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அப்சைட் டவுன்ல இருந்து என்னமோ வந்துருச்சுடா. டெமோகா இருக்கனா இல்ல வெக்னாவா இல்லனா ஒரு வேளை வில்லா இருக்குமோ? சரி, ஓகே गाइस, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகானை ஆல்ல பிடிச்சுக்கோங்க. இந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மீம்ஸ் ரியாக்ஷன் வீடியோ வந்து இன்னும் போடலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேனா இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மீம்ஸ் ரியாக்ஷன் வீடியோ சொல்லிட்டு யாருமே அதுக்கு கண்டென்ட்லாம் பார்த்துக்க மாட்டாங்க. அதனால எல்லாருக்கும் அனுப்பிச்சு ஃபேமஸ் ஆக்கி விடுவோம். ஓகே, இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். பை பாய்.